ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சூடுபிடிக்கும் நிலவரம். தவிக தலைவர் விஜயின் வீட்டுக்கு முன்னால் குவிக்கப்பட்டுள்ள போலீசார். தப்பியோட முயன்ற கைதிகள் மீது துப்பாக்கிச் சூடு. மேற்கு வங்க தேர்தல் முடிவுகள். பாஜக முன்னிலை, மம்தா பானர்ஜி பின்னடைவு. வெளியாகும் தேர்தல் முடிவுகள். பல தொகுதிகளில் திமுகவை பின்தள்ளி தவிக முன்னிலை. அதிரடி திருப்பங்களுடன் வெளியாக உள்ள தமிழக தேர்தல் முடிவுகள். பெரும்பாலான அமைச்சர்கள் பெரும் பின்னடைவு. முல்லைத்தீவில் 2 கடத்தொழிலாளர்கள் மாயம். தேடுதல் நடவடிக்கை தீவிரம். விசா காலம் நிறைவடைந்த வெளிநாட்டவர்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வலுக்கட்டாயமாக செய்வேன். ஹோர்மோஸ் நீரிணை திறப்பு. ட்ரம்பின் அதிரடி அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். சென்னை நீலாங்கரையில் உள்ள தவிக தலைவர் விஜய் வீட்டின் பலத்த பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் வீட்டின் முன் குவிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தேர்தலுக்கான சட்டப்பேரவைத் தேர்தல் கடந்த ஏப்ரல் 23 அன்று ஒரே கட்டமாக நடைபெற்று முடிந்தது. இந்த நிலையில் இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியும் இருக்கின்றது. வாக்காளர்கள் அளித்த தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்பட்டுள்ளது. தற்போது இவிஎம் இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணிக்கையில் தொடங்கியும் இருக்கின்றது. இந்த ஆரம்பகட்ட எண்ணிக்கை முடிவுகள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. தபால் வாக்குகள் எண்ணிக்கையின் ஆரம்ப நிலைப்படி திமுக தலைமையிலான கூட்டணி 51 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றது. அதிமுக கூட்டணியானது 39 தொகுதிகளிலும், தமிழக வெற்றிக் கழகம் 60 தொகுதிகளிலும் முன்னிலையில் காணப்படுகின்றது. நாட்டில் 20 பகுதிகளில் நேற்று போலீஸ் மற்றும் சிறைச்சாலை காவலில் இருந்து தப்பியோட முயன்ற கைதிகள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 காயமடைந்துள்ளனர். காலி சிறைச்சாலையில் விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த 2 கைதிகள் நேற்று பிற்பகல் தப்பியோட முயன்ற போது அதிகாரிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்த 2 எவ்வாறு தப்பியோட முற்பட்டுள்ளனர்? சிறைச்சாலை அதிகாரிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒரு கைதியின் தோள்பட்டை பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது. காயமடைந்த கைதி உடனடியாக காலி கராபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கல்கமுவ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்துச் செல்லப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் போலீசார் காவலிலிருந்து தப்பியோட முயன்ற போது நேற்று மதியம் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளார். போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்களை போலீஸ் ஜீப் வண்டியில் ஏற்ற முற்பட்ட போது விலங்கிடப்பட்டிருந்த 2 போலீஸ் நிலைய நுழைவாயிலிருந்து சுமார் 75 மீட்டர் தூரம் ஓடி தப்பிக்க முயற்சித்துள்ளனர். இதன்போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவரின் முழங்காலுக்கு கீழ் பகுதி காயம் ஏற்பட்டுள்ளது. காயமடைந்தவர் கல்கமுவ கோஜராகம பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கல்கமுவ ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் மேலதிக சிகிச்சைக்காக குர்நாகல் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவம் இடம்பெற்ற போது 2 சந்தேக நபர்களதும் கைகள் இணைக்கப்பட்டு கைவிலங்கிடப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவங்கள் குறித்தும் போலீஸ் ஊடகப் பிரிவு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் ஆரம்பகட்ட வாக்கு எண்ணிக்கை நிலவரப்படி பாஜக 159 இடங்களில் முன்னிலை வகித்து வருகின்றது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 119 இடங்களில் முன்னிலை வகிக்கின்றது. காங்கிரஸ் 4 இடங்களிலும், இடதுசாரி கட்சிகள் 3 இடங்களிலும் முன்னிலையில் காணப்படுகின்றனர். பாபனிபூர் தொகுதியில் மம்தாவை பின்னுக்கு தள்ளி பாஜகவின் முதல்வர் முகம் ஸ்வேந்து அதிகாரி முன்னிலையில் உள்ளதுடன் தந்திகிராமிலும் ஸ்வேந்து அதிகாரி முன்னிலையில் காணப்படுகின்றார். மேற்கு வங்கத்தில் பெரும்பான்மைக்கு, அதாவது 148 இடங்கள் தேவைப்படும் நிலையில் தற்போதைய நிலவரப்படி 159 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளதால் பாஜக ஆட்சியமைக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் மம்தா பானர்ஜி தலைமையிலான 14 ஆண்டுகளாக திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வரும் என கருதப்படுகின்றது. மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23, 29 ஆகிய தினங்களில் 294 இடங்களுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்ற நிலையில் மறுதேர்தல் அறிவிக்கப்பட்ட ஒரு தொகுதி தவிர்த்து 293 இடங்களுக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் சற்று முன்னர் வரை வெளியான முடிவுகளின்படி திமுக முக்கிய அமைச்சர்கள்
முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் உட்பட பலரும் பின்னடைவை சந்தித்து தவிக புதுமுக வேட்பாளர் முன்னிலை வகிக்கின்றார். அந்த வகையில் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் கவுத்தூர் தொகுதியில் தவிக முன்னிலையில் உள்ள நிலையில் ஸ்டாலின் பின்னடைந்துள்ளார். திமுக அமைச்சர்களான கீதா ஜீவன், நாசர், முத்துசாமி, ரகுபதி உள்ளிட்ட அமைச்சர்களும் பின்னடைந்துள்ளனர். முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரும் தங்களின் தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் பின்னடைவை சந்தித்துள்ளனர். சேப்பாக்கம், திருவல்கேணி பகுதியில் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்ததோடு மதுரை மத்திய தொகுதியில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை எதிர்த்து போட்டியிட்ட இயக்குநர் சுந்தர்சி தபால் வாக்குகள் எண்ணிக்கையில் முன்னிலை வகிக்கின்றார். இதேவேளை எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் காணப்படுகின்றார். தமிழகத்தில் 234 சட்டசபை தொகுதிகளில் கடந்த 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணும் நடவடிக்கை இன்று காலை 8 மணிக்கு ஆரம்பமாகி விறுவிறுப்பாக எண்ணப்பட்டு வருகின்றது. தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பதை முடிவு செய்யும் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன. திமுக, அதிமுக, நாம் தமிழர், தேமுக என 4 முனை போட்டி நிலவிய நிலையில் பதிவான வாக்குகள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 62 மையங்களில் எண்ணப்படுகின்றது. இதற்காக 234 வாக்கு எண்ணும் அறைகள் மற்றும் 3300க்கும் மேற்பட்ட மேஜைகள் இயக்கி வருகின்றன. இந்த தேர்தல் இறுதி முடிவுகள் பல அதிரடி திருப்பங்களுடன் வெளியாகியுள்ள நிலையில் அரசியல் விமர்சகர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த சர்வதேச மக்களிடமும் பல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் தற்போதைய வாக்கு எண்ணிக்கை நிலவரப்படி சென்னையில் 16 இடங்களில் தவிக முன்னிலை வகித்து வருகின்றது. தமிழகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட 31 அமைச்சர்கள் பின்னடைவை சந்தித்துள்ளனர். தேர்தல் முடிவுகள் திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கவுத்தூர் தொகுதியில் திமுக தலைவரும் முதல் அமைச்சருமான ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்துள்ளார். முல்லைத்தீவு கல்பாட்டு பகுதியில் கடத்தலுக்கு சென்ற 2 கடத்தொழிலாளர்கள் காணாமல் போயுள்ளதாக கடற்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த கடத்தொழிலாளர்கள் இருவரும் கடந்த 2ஆம் தேதி காலை கல்பாடு கடற்பரையிலிருந்து கடலுக்கு சென்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. காணாமல் போன கடத்தொழிலாளர்கள் எதிர்பார்த்தபடி கரைக்கு திரும்பாததால் காணாமல் போனவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறித்த பகுதியைச் சேர்ந்த கடத்தொழிலாளர்களும் நேற்று முதல் சம்பந்தப்பட்ட கடப்பகுதியில் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தேடுதல் முயற்சிகளில் எந்த முன்னேற்றமும் எட்டப்படாத நிலையில் மேலும் இன்று மீண்டும் விரிவான தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் கடற்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விசா காலம் நிறைவடைந்த பின்னர் இலங்கையில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்கள் குறித்து முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. குறித்த வெளிநாட்டவர்களுக்கு தங்குமிடம் வழங்குபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த சில மாதங்களில் குடிவரவு சட்ட மீறல்கள் மற்றும் கணனி குற்றங்களுக்காக அதிவேகமான வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் கைதானவர்களின் பெரும்பாலானோர் சீன நாட்டவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இணைய வழியாக பல்வேறு நிதி மோசடிகளில் ஈடுபட்ட சந்தர்ப்பத்தில் போரில் நாடளாவிய ரீதியில் 157 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் சீனா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து மற்றும் மலேசியா ஆகிய நாட்டவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு புறநகர் பகுதியான ராஜகீரிய மெதவெளிகட பகுதியில் தங்கியிருந்த 120 வெளிநாட்டவர்கள் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 10 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியுடைய 300க்கும் மேற்பட்ட கணினிகள் மற்றும் உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஹோர்முஸ் நீரிணையில் தடுக்கப்பட்டுள்ள கப்பல்களை விடுவிக்க உதவும் என அந்த நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் சிக்கித் தவிக்கும் நாடுகளின் வேண்டுகோளின் பெயரில் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என பெயரிடப்பட்ட இந்த திட்டத்தை தொடங்குவதாக ட்ரம்ப் ஞாயிற்றுக்கிழமை சமூக ஊடகத்தில் அறிவித்துள்ளார். இன்று காலை முதல் ஹோர்முஸ் நீரிணையில் தடுக்கப்பட்டுள்ள கப்பல் மற்றும் அவற்றின் பணியாளர்களை பாதுகாப்பதாக விடுக்க அமெரிக்கா தனது சிறந்த முயற்சிகளை மேற்கொள்ளும் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். திங்கட்கிழமை தொடங்க இருக்கும் நடவடிக்கையின் ஏற்படும் எந்தவொரு குறுக்கீடும்
வலுக்கட்டாயமாக கையாளப்பட வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். போர் தொடங்கியதிலிருந்து ஈரான் ஹோர்முஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்து நேர்வழிப்பாதையின் வழியாக போக்குவரத்தை கடுமையாக கட்டுப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் இத்தகைய தலையீடுகள் போர் நிறுத்த உடன்படிக்கையை மீறும் செயலாகும் என ஈரான் எச்சரித்தும் இருக்கின்றது. செய்தி நிர்வாகம் மீண்டும் தலைப்புச் செய்திகள். சூடுபிடிக்கும் நிலவரம். தவிக தலைவர் விஜயின் வீட்டுக்கு முன்னால் குவிக்கப்பட்டுள்ள போலீசார். தப்பியோட முயன்ற கைதிகள் மீது துப்பாக்கிச் சூடு. மேற்கு வங்கதேர்தல் முடிவுகள். பாஜக முன்னிலை, மம்தா பானர்ஜி பின்னடைவு. வெளியாகும் தேர்தல் முடிவுகள். பல தொகுதிகளில் திமுகவை பின்தள்ளி தவிக முன்னிலை. அதிரடி திருப்பங்களுடன் வெளியாக உள்ள தமிழக தேர்தல் முடிவுகள். பெரும்பாலான அமைச்சர்கள் பெரும் பின்னடைவு. முல்லைத்தீவில் 2 கடற்தொழிலாளர்கள் மாயம். தேடுதல் நடவடிக்கை தீவிரம். விசா காலம் நிறைவடைந்த வெளிநாட்டவர்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வலுக்கட்டாயமாக செய்வேன். ஹோர்முஸ் நீரிணை திறப்பு. ட்ரம்பின் அதிரடி அறிவிப்பு. இத்துடன் தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.